மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC நேற்று ஊழல் குற்றத்திற்காக விசாரணையில் உள்ள முன்னாள் மூத்த ராணுவ அதிகாரியுடன் தொடர்புடைய ஒரு பெண்ணின் வீட்டில் 23 ரோலக்ஸ் கை கடிகாரங்கள் உட்பட 22 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள ஆடம்பர பொருட்களை பறிமுதல் செய்தது. கிழக்கு கடற்கரை மாநிலத்தில் உள்ள ஒரு வீட்டில் காலை சோதனையின் போது 2 பைகளில் கடிகாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக MACC வட்டாரம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சந்தை விலையில் இந்த பொருட்களின் மதிப்பு சுமார் 20 லட்சம் ரிங்கிட் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. 2,25,000 ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு நகை பொருட்களையும் MACC பறிமுதல் செய்ததாக அவ்வட்டாரம் தெரிவித்துள்ளது. MACCயின் மூத்த புலனாய்வு பிரிவு இயக்குனர் ஜைனுல் டாரூஸ் பறிமுதல் செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தினார். ஆனால் விவரங்களை வழங்க மறுத்துவிட்டார். புதன்கிழமை முன்னாள் ராணுவ தலைவர் ஹபிசுடின் ஜந்தார் மற்றும் அவரது 2 மனைவிகள் ராணுவ கொள்முதல் டெண்டர் கும்பல் தொடர்பான விசாரணையில் உதவுவதற்காக ரிமாண்ட் செய்யப்பட்டனர். நேற்று MACC மொத்தம் 69 லட்சம் மதிப்புள்ள வெளிநாட்டு நாணயங்களில் தங்கக் கட்டிகள் மற்றும் பணத்தையும் இவ்வழக்கின் விசாரணையின் ஒரு பகுதியாக உயர் செயல்திறன் கொண்ட விளையாட்டு பயன்பாட்டு வாகனத்தையும் பறிமுதல் செய்தது. ராணுவத்தால் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படும் 26 நிறுவனங்களின் உரிமையாளர்களையும் ஊழல் தடுப்பு நிறுவனம் விசாரித்து வருகிறது. MACCயின் கண்காணிப்பில் உள்ள சுமார் 40 நிறுவனங்களில் இவையும் அடங்கும். அவற்றில் 2023 முதல் அதிக மதிப்புள்ள ராணுவ ஒப்பந்தங்களை மீண்டும் மீண்டும் பல நிறுவனங்கள் பெற்றுள்ளன என்று MACC வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த பெரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தில் மொஹிதீன் யாசின் பதவி விலகுவது உறுதி செய்யப்பட்ட பின்னரே புதிய தலைவரை நியமிப்பது குறித்து பெரிகாத்தான் நேஷனல் விவாதிக்கும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். பெரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற உறுப்பினரான துவான் இப்ராஹிம் கூட்டணியின் உயர் தலைமை இந்த விஷயத்தை பற்றி விவாதிக்க இன்னும் கூடவில்லை என்றும் மொஹிதீனை மாற்றுவது குறித்த பேச்சுவார்த்தைகள் முன்கூட்டியே நடைபெறவில்லை என்றும் கூறினார். பெரிகாத்தான் நேஷனல் தலைவரின் ராஜினாமாவை உச்சமன்ற கூட்டத்தில் தாங்கள் உறுதிப்படுத்த விரும்புவதால் மொஹிதீனை மாற்றுவதற்கு இன்னும் வேட்பாளர் இல்லை. அது முடிந்த பின்னரே 4 உறுப்பு கட்சிகளும் அமர்ந்து மாற்றம் குறித்து முடிவு செய்யப்படும் என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். பாஸ் கட்சி இன்னும் பதவிக்கான வேட்பாளர்களின் பட்டியலை சமர்ப்பிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். மத அறிஞர்கள் மற்றும் பயிற்சியின் மூலம் விண்வெளி பொறியாளரான சம்சூரி போன்ற நிபுணர்களை கொண்ட திறமையான தலைவர்களை பாஸ் கட்சி கொண்டுள்ளது என்பதை துவான் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் பாஸ் கட்சி தலைமையிலான பெரிகாத்தான் நேஷனல் மலாய்க்காரர் அல்லாத சமூகங்களை அந்நியப்படுத்தும் என்ற கருத்தையும் அவர் நிராகரித்தார். மலாய்க்காரர்கள் மத்தியிலோ அல்லது மலாய்க்காரர்கள் அல்லாதவர் மத்தியிலோ பாஸ் கட்சி தலைமையிலான மாநிலங்களில் எந்த சர்ச்சையும் எழுந்ததில்லை என்று அவர் கூறினார். பாஸ் அரசாங்கம் நடைமுறையில் உள்ள கிளந்தான் திரங்கானு மற்றும் கெடாவை பற்றி அவர் குறிப்பிட்டார். பஹாங் எதிர்க்கட்சி தலைவருமான துவான் இப்ராஹிம் மலாய்க்காரர் அல்லாதவர்களின் ஆதரவை பெறுவதில் பெரிகாத்தானின் உறுப்பு கட்சிகள் தோல்வி அடைந்ததற்கு பாஸ் மீது மட்டும் பழி சுமத்தக்கூடாது என்றும் அவர் நினைவூட்டினார். மலேசியர்களின் பொருளாதார வளர்ச்சி, சிறந்த வேலைகள், அதிக வருமானம் மற்றும் பாதுகாப்பான எதிர்காலமாக மாறுவதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இறுதியில் தேசிய வேலையின்மை விகிதம் 11 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளதாக அன்வார் சுட்டிக்காட்டினார். பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு சந்தை நிலையானதாக உள்ளது, ஊக்கமளிக்கும் பொருளாதார நிலைப்பாட்டால் ஆதரிக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளாக அனைத்து தேசிய அடித்தளங்களையும் கட்டி எழுப்புவதிலும் வலுப்படுத்துவதிலும் மடானி அரசாங்கம் மேற்கொண்ட கடின உழைப்பின் விளைவாக இது அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். மூத்த அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளை உயர் பதவிகளில் நியமிப்பதற்கு முன்பு அவர்களின் சொத்துக்களை அரசாங்கம் பரிசோதிக்க வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சலே அழைப்பு விடுத்துள்ளார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC ஊழல் தொடர்பாக விசாரிக்கப்படும் மூத்த ராணுவ அதிகாரியுடன் தொடர்புடைய ஒரு பெண்ணின் வீட்டிலிருந்து 22 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள ஆடம்பர பொருட்களை கைப்பற்றியதை அடுத்து அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதில் 23 ரோலக்ஸ் கை கடிகாரங்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சில ராணுவ வீரர்கள் தங்கள் முகாம்களில் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த போதும், சில வீரர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் தங்கள் வாழ்க்கையை சமாளிக்க தொடர்ந்து பணியாற்ற வேண்டியிருந்த போதும் சிலரின் இந்த ஆடம்பரம் வருத்தமளிப்பதாக அவர் விவரித்தார்.
அமைச்சுகள் பொருட்படுத்தாமல் அனைத்து அதிகாரிகளும் அல்லது அரசியல்வாதிகளும் ஒரு முக்கிய பதவியில் நியமிக்கப்படுவதற்கு முன்பு அவர்களின் சொத்துகள் சரிபார்க்கப்பட வேண்டும் என்பதை தாம் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாக அக்மால் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் நகராண்மை கழகமான டிபிகேயில் உரிய அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வந்த வணிக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் மீது அமலாக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை சிகாம்பூட், டாலாம் மற்றும் பண்டார் மஞ்சாலாரா பகுதிகளில் நடத்தப்பட்டது. உரிமம் இல்லாமல் இயங்கி வந்த சில்லறை கடைகள், உணவகங்கள், பழக்கடைகள் மற்றும் பொது வணிக நிலையங்கள் மீது சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சில இடங்களில் உயிருடன் கோழி மற்றும் வாத்து போன்றவை அங்கேயே வைத்து அறுக்கப்பட்டதாகவும் இதனால் துர்நாற்றம் மற்றும் அசுத்தமான சூழல் ஏற்பட்டதாகவும் டிபிகேயில் தெரிவித்துள்ளது. மேலும் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாததும், பணியாளர்கள் டைபாய்டு தடுப்பூசி செலுத்தாததும், உணவு கையாளும் பயிற்சி பெறாததும் கண்டறியப்பட்டது. சில கடைகளில் மூலப்பொருட்கள் தரையில் வைக்கப்பட்டிருந்ததும் உரிமங்கள் புதுப்பிக்கப்படாததும் தெரிய வந்தது. இந்நடவடிக்கையின் போது 15 அபராத நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் வணிக மற்றும் தொழில் உரிம சட்டம், உணவு நிலைய உரிம சட்டம் மற்றும் பொது தொந்தரவு தொடர்பான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட 108 கோழிகள் மற்றும் 3 வாத்துகள் நகரமன்ற சுற்றுச்சூழல் சுகாதாரத்துறையின் பூச்சி கட்டுப்பாட்டு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பகாங் மாநிலத்தில் உள்ள சதுப்பு நிலங்கள் மற்றும் வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையான பெர்ஹெலிதான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மையில் இப்பகுதியில் 10 வயது சிறுவனை மலைப்பாம்பு ஒன்று தாக்கிய சம்பவத்தை தொடர்ந்து இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இயற்கை வாழ்விடங்கள் மற்றும் இடமாற்ற பாதைகளில் தொந்தரவு ஏற்பட்டால் மலைப்பாம்புகள் தாக்குதல் மிக்கவையாக மாறும் என்று பகாங் பெர்ஹெலிதான் இயக்குநர் ரொசிடான் மாட்டியாசின் தெரிவித்தார். காடுகள் அருகிலுள்ள கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் சுற்றுப்புற சுத்தத்தை பேண வேண்டும் என்றும், மரக்கட்டைகள், குப்பைகள் போன்றவை மலைப்பாம்புகள் மறைவதற்கான இடங்களாக மாறக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். இருண்ட மற்றும் ஈரமான இடங்கள் பாம்புகளை ஈர்க்கும் என்பதையும் அவர் எச்சரித்தார். மேலும் சதுப்பு நில பகுதிகளில் வசிக்கும் பெற்றோர் குழந்தைகள் அத்தகைய இடங்களில் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், வெள்ளத்துக்கு பிறகு மலைப்பாம்புகள் தங்களின் வாழ்விடங்களில் இருந்து வெளியே வருவது வழக்கம் என்றும் அவர் நினைவூட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.